நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒருத்தர் கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு சிரமங்களையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இவரை அடிமையாக வாங்கிட்டு வந்திருந்த அந்த எஜமானி அம்மா என்ன பண்ணா, ஒரு முறை பழுக்க காய்ச்சிய இரும்பை கொண்டு அவருடைய தலையில் சூடு போட்டா, அடிக்கடி செய்கிறத பழக்கமாக்கிட்டா. அப்போ கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்க முடியாமல் ஒரு முறை துவா செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் இந்த இருவரையும் நீ பழிவாங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டு அந்த தலைவலி பயங்கரமாக அதிகமாகி அது தீர முடியாத தலைவலியாகி பல வைத்தியர்களை பார்த்துட்டு கடைசியாக சூட்டுக்கோள் கொண்டு சூடு போடணும்னு சொல்லி அதை பரிந்துரைத்தாங்க. அந்த சூடு போடுறத தினசரி செய்கிறத பழக்கமாக்குனாங்க. அந்த பெண்மணியுடைய சகோதரன் உஹது போரில் கொல்லப்பட்டதை அவர் கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார். ஆக இந்த ரெண்டு பேருமே இவ்வாறு இறைவனால் பழிவாங்கப்பட்டார்கள்.